செய்கிறார்கள். ஒவ்வொரு பள்ளியாக, ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக தாவேக்காவை சேர்ந்த நிர்வாகிகள் அந்த பள்ளிக்கூடத்திற்கு சென்று அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த புகைப்படத்தை காட்டி ஒரு முதல்வருடைய புகைப்படத்தை அரசு அலுவலகங்களில் மாட்டுவது என்பது இயல்பான ஒரு விடயம். ஒரு பள்ளி இருக்கிறது, ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது, உங்களுக்கே தெரியும், ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது. பள்ளிக்கூடத்தில் ஹெச்எம் என்ற ஒரு இருப்பார், ஹெட் மாஸ்டர்னு சொல்லுவீங்க, தலைமை ஆசிரியர். அவருடைய அறையில் அல்லது அலுவலக அறை, அந்த பள்ளிக்கூடத்திற்கான அலுவலக அறை இருக்கும், அதில் வந்து முதல்வருடைய படம் மாட்டுவது என்பது இயல்பு. ஆனால் ஒவ்வொரு வகுப்பாக இதை மாட்ட வேண்டும் என்று இன்னைக்கு செய்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு வகுப்புகளிலும் இந்த படம் இருக்க வேண்டும், தினமும் விஜயை பார்க்க வேண்டும். இது எங்கே கொண்டு போய் விடும் தெரியுங்களா? எங்கே கொண்டு போய் விடும் தெரியுங்களா இந்த பிரச்சனை? விஜய் அவர்கள் என்ன இன்னைக்கு அவர் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், யாரோடு ஒப்பீடு செய்து கொண்டிருக்கிறார்கள் விஜய் அவர்களை? அவர்களே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு ஒப்பீடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மனிதர் யார் என்று தெரியுமா? ஒரு படத்தில் புகைப்பது போல, மது குடிப்பது போல, பெண்களை ஆபாசமாக தொடுவது போல, அல்லது பெண்களோட நடத்தை குறைவான கேரக்டரில் அவர் நடித்ததே கிடையாது. காரணம் என்னவென்றால், நாம் அதை செய்தால் நம்முடைய ரசிகனும் அதை செய்வான், இந்த சமூகம் வீணாக போய்விடும் என்று ஆழ்ந்த அறிவு இருந்த காரணத்தால் அவர் அதை செய்தார், கடைபிடித்தார். நீங்கள் அப்படியா? ஒவ்வொரு படத்திலும் உங்களுடைய கேரக்டர் எவ்வளவு கேவலமாக, கீழ்த்தரமாக இருக்கிறது. புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, பத்தாக்குறைக்கு இன்றைக்கு ஒரு அமைச்சர் ஆடுகிறார். நான் தம் அடிக்கிற ஸ்டைலை பார்த்து தனலட்சுமி விரும்புச்சுன்னு ஒரு பாட்டை போட்டு அந்த பாட்டுக்காக ஆடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு இதில் வந்து பட்டமளிப்பு விழா நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பட்டமளிப்பு விழாவில் தாவேக்கா கட்சி பாடல் ஒழிக்கப்பட்டிருக்கிறது, ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. எவ்வளவு கேடுகட்ட நிலையில் தமிழ் சமூகம் சென்று கொண்டிருக்கிறது என்று கொஞ்சமாவது பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் நீங்கள் உணர வேண்டும். இதே நிலை தொடர்ந்தால் அடுத்து வருகிற தலைமுறையும் ஒரு கேடுகட்ட தலைமுறையாக மாறிவிடும். இது தமிழ் சமூகத்திற்கு பேராபத்து.